கைலாயத்தில் கண்ணாமூச்சி ஆட்டம். நவராத்திரி பண்டிகை, விஜயதசமி பண்டிகை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா துர்க்கை அம்மனான பார்வதி கைலாயத்துக்கு திரும்ப வந்தாங்க. அன்னை பார்வதி திரும்பி வந்ததும் கைலாயத்துக்கு மறுபடியும் களை வந்துச்சு. பரமசிவனும் அவருடைய தியானத்திலிருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவிட்டாரு. அன்னைக்கு விநாயகரும் முருகரும் ரொம்பவும் உற்சாகமா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு நானும் அண்ணனும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க வந்ததும் கைலாயத்துக்கு மறுபடியும் களை வந்திருக்கு. ஆமாம்மா, நீங்க கைலாயத்துல இல்லாதப்போ நான் சரியா சாப்பிட கூட இல்லை. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது விளையாடணும் போல தோணுது. நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? ஓஹோ, என்னுடைய செல்ல குழந்தைங்களுக்கு புது விளையாட்டு விளையாடணும் போல இருக்கா? சரி, சொல்லுங்க, என்ன விளையாட்டு விளையாடலாம்? பார்வதி, நான் இப்பதான் தியானத்துல இருந்து வந்திருக்கேன். இப்ப பசங்க கூட என்னால விளையாட முடியாது. எனக்கு முடிக்க வேண்டிய வேலைங்க கொஞ்சம் இருக்கு. அப்பா, நீங்க எப்பவுமே தியானம் கடமைன்னு போயிடுறீங்க. பசங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதும் உங்க கடமை தானே. அந்த கடமையை தவறுனா நல்லா இருக்காதுல்ல. நீங்க எங்களை ஏமாத்தாதீங்க. அப்பா, இன்னைக்கு நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம், ஒத்துக்கோங்கப்பா. பார்வதி, பாத்தியா பிள்ளைங்களோட அடத்தை? என் தியானத்தை விட இவங்க விளையாட்டு முக்கியமாயிடுச்சு. ஜெயம் விளையாடணுமா? சுவாமி, நவராத்திரி முடிஞ்சு போன சந்தோஷம்தான் இது. பசங்க எல்லாரும் பாசமா கேக்குறாங்க. உங்க தியானம் எந்த அளவுக்கு முக்கியமோ பிள்ளைங்களோட சந்தோஷமும் அதே அளவுக்கு முக்கியம் தானே. தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரே ஒரு விளையாட்டு விளையாடுங்க. என் பேச்சு கேளுங்க. சரி பார்வதி, அப்படியே ஆகட்டும். ஒரே ஒரு விளையாட்டு தான். அதுல தோத்துட்டா 10,000 ருத்ராட்சத்தை எடுத்து மாலை கட்டி எனக்கு போடணும். எங்களுக்கு ருத்ராட்ச மாலை செய்யறது கஷ்டம் இல்ல. ஆனா ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டா, அப்பா, நீங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மோதகத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இந்த விளையாட்டுல முதல்ல யாரு கண்ணை மூடணும்? யாரு திருடன்? அண்ணே, நாம திருடங்களா ஆக வேண்டாம். அப்பா அம்மாவே திருடங்களாகட்டும். அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு. நான் கண்ணை மூடிக்கிட்டு எண்களை எண்றேன், நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. சிவனும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. தேவி பார்வதி ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டாங்க. அவங்க நந்தியையும் விளையாட்டுல வந்து கலந்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா எண்களை எண்ண ஆரம்பிச்சாங்க. 1, 2, 3. தம்பி, அம்மா கிட்ட நாம மாட்டக்கூடாது. நீ உன்னோட வேகத்தை பயன்படுத்து. எங்க ஒளிய போற? தெரியும்ண்ண, நான் கேதார்நாத் மலையில போய் ஒளிஞ்சுக்க போறேன். ஆனா அப்பா எங்க ஒளிய போறாருன்னு பார்க்கணும். சரி, நான் கிளம்புறேன். நான் ஒளியிற இடத்த கூட அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீ கவனமா போ. 40, 41. நண்பா, யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல என்ன ஒளிச்சு வை. நான் ஒளியறதுக்கு பெரிய இடம் தேவைப்படும். ஐயோ சுவாமி, என்ன சொல்றீங்க? உங்க உருவம் ரொம்ப பெருசு. கைலாயம் முழுக்க நான் தேடிட்டேன். இவ்வளவு பெரிய உருவம் ஒளியறதுக்கு அவ்வளவு பெரிய இடம் இல்லையே. இது விளையாட்டு நண்பா. என்ன சுமந்துக்கிட்டு போய் ஏதாவது புதருக்குள்ள ஒளிச்சு வை. சீக்கிரமா புறப்படு. 98, 99, 100. நான் வந்துட்டேன். எல்லாரும் எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? நந்தி, நந்தீஸ்வரா, நீ எங்க ஒளிஞ்சிருக்க? அட, என்னுடைய சுவாமியையும் காணுமே. பசங்க, சின்ன பசங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவரும் கூட போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு போல. இவரு எங்க ஒளிஞ்சிருப்பாரு? என் செல்ல பிள்ளைகளா, நான் வந்துகிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் நான் கண்டுபிடிக்க போறேன். முதல்ல என்னுடைய மூத்த பிள்ளை விநாயகனை தான் தேடணும். என் செல்ல பிள்ளை எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆஹா, என் புள்ள ரொம்ப புத்திசாலி. ஒரு தூணுக்கு பின்னாடி இருக்கிற புதரில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அட அம்மா, எவ்வளோ சீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னோட அறிவு உங்க முன்னாடி தோத்து போச்சு. நீங்க பெரிய புத்திசாலிமா. நீ மாட்டிக்கிட்ட. இப்போ எனக்கு நீ உதவி செய். சரிம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இப்ப தம்பி எங்க இருக்கான்? அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்ல?
தம்பி முருகா, நீ எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவும் வேகத்தை பத்தி பேசுறவன் இல்லையா? வேகமா என் முன்னாடி வந்து நில்லு. விநாயகா, நல்ல தேடு. உன் தம்பிய நீ கண்டுபிடிச்சிட்டனா அப்போ நீ தான் ஜெயிச்ச மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 உலகத்திலையும் ரொம்ப வேகமா போகக்கூடியவன் ஒருத்தன்தான். முருகன் ஞானப்பழத்துக்காக நாங்க 2 பேரும் போட்டி போட்டப்போ அவன் தானே வேகமா 3 உலகத்தையும் 3 தடவை சுத்தி வந்தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் ரொம்ப வேகமா ஏதாவது உயரமான மலைக்கு தான் போயிருக்கணும். தம்பி, உன்னுடைய மயில் எனக்கு இங்கிருந்து தெளிவா தெரியுது. கேதார்நாத் மலையில தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இங்க வா. ஐயோ அண்ணன், உங்க அறிவுக்கு முன்னாடி என்னால நிக்க முடியல. நீங்க பேசிய என்ன வர வச்சிட்டீங்க. நான் மாட்டிக்கிட்டேனா? 2 பேரும் நல்லா விளையாடினீங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தர். அவரு என்னுடைய சுவாமி தான். உங்க அப்பா எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு? அம்மா, அப்பா எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னோட ஞான திருஷ்டியால அவரை பார்க்க முடியல. நந்தியும் கணங்களும் கூட அப்பாவை எங்கேயுமே பார்க்கலையா. நீங்க அவருடைய உடல் எங்க இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவரு இங்க கைலாயத்துல தான் இருக்காரு. இருங்க, நானும் உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தேடுறேன். அம்மா, அப்பா எங்கேயாவது குகையில ஒளிஞ்சிருப்பாரா, இல்ல இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரா? அவரு எங்கேயும் மறைஞ்சு போகல. அவரு இங்கதான் இருக்காரு. அவரு எல்லா இடத்துலயும் இருப்பாரு. நீங்க இந்த மொத்த கைலாயத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் போய் பாருங்க. எல்லா இடத்துலயும் எப்படி இருப்பாரு? ஆகாயத்துல இருப்பாரா, இல்ல இந்த மரத்துல இருப்பாரா? ஒன்னும் புரியலையேம்மா. எல்லா இடத்துலயும் அவர் தான் இருப்பாருன்னா நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது விளையாட்டு தானே, இது அநியாயம். நீங்க உங்க அப்பா கிட்ட பந்தயம் கட்டியிருக்கீங்க. அவரை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, அப்பா என்ன செஞ்சாலும் அது அதிசயமா தான் இருக்கும். நான் நம்ம விளையாட்ட தொடங்கின பாரிஜாத மரத்துக்கிட்ட போய் பார்க்கறேன். ஒருவேளை அவரு சிலையா கூட அங்க இருக்கலாம். அப்பா, தயவு செஞ்சு வெளியில வாங்க. இந்த விளையாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தோத்துட்டா மோதகம் பண்ணி தரணும். நான் எங்கேயும் ஒளியல பிள்ளைங்களா. நீங்க என்ன கண்ணால தேடுறீங்க, மனசார தேடுங்க. அப்பா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப புத்திசாலி. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அப்படியா? எந்த இடம்னு? அப்பா எங்க? அப்பா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒளிஞ்சிருக்கிறது நந்தி சிலைக்கு பின்னாடி தானே. வெளியில வாங்கப்பா. விநாயகா, அருமை. நீ என்ன ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டியே. ஆனா நந்தி சிலைக்கு பின்னாடி தான் இருக்கேன்னு எப்படி தெரியும்? அப்பா, உலகத்தையே ஆளுற நீங்க இந்த சின்ன சிலைக்கு பின்னாடி எப்படி ஒளிஞ்சிங்க? இது ஏமாத்து வேலை இல்லையா? நான் எங்க ஒளிஞ்சுக்கிட்டேன்? நான் நந்தியோட முதுகுல அவனை தட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்தினேன். நீங்க எங்கேயோ தேடுனீங்க. ஆனா நந்தி பக்கத்துல இருப்பேன்னு எதிர்பார்க்கல இல்ல. நான் ரொம்ப சாதாரணமா தான் இருப்பேன். எப்படியோ நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதனால நீங்க பந்தயத்துல தோத்து போயிட்டீங்க. இப்ப நீங்களும் அம்மாவும் சேர்ந்து எங்களுக்கு பெரிய மோதகம் செஞ்சு தரணும். நிச்சயமா பிள்ளைங்களா, உங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கு கைலாயத்துக்கு நிறைய மோதகங்கள் வரப்போகுது. அப்படி அன்னைக்கு நாள் சிவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினதுல அது ஒரு சாதாரண விளையாட்டா இல்லாம அவங்களுக்குள்ளார இருக்கிற அன்பை தெரியப்படுத்தின விதமா இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா தாய் பாசத்தை தெரியப்படுத்துச்சு. அப்படி கைலாயமே அன்னைக்கு சிவனுடைய குடும்பத்தோட சந்தோஷத்துல முழுகி போயிருந்துச்சு. கைலாயத்துல விநாயகர் முருகர் 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. முருகா, பூலோகத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. எல்லாரும் என்ன பக்தியோட கும்பிட்டு எனக்கு தேவையானதை படைச்சி நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு தெரியும் அண்ணன். நான் கைலாயத்துல இருந்து பூலோகத்துல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க பக்தர்கள் கூட சேர்ந்து நீங்க உங்க பிறந்த நாள் விழாவை ரொம்ப நல்லபடியா கொண்டாடுனீங்க. சரி, நீங்க பூலோகத்துல இருந்து கைலாயத்துக்கு வரும்போது பூலோகவாசிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் திரும்பி வாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவை கூட வரும்போது கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அட,
ஆனா இந்த விஷயத்த நான் மறந்துட்டேனே, இதை அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படின்னா இப்போ போய் சொல்லுங்க. அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே அன்னை பார்வதியை பார்க்கறதுக்காக போனாங்க. அப்போ அன்னை பார்வதி அவங்க சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, உடனே தியானத்துல இருந்து வெளியில வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி விநாயகர் சொன்னதுனால அன்னை பார்வதி தியானத்துல இருந்து வெளியில வந்தாங்க. என்ன விநாயகா, என்கிட்ட என்ன சொல்லலான்னு வந்த? நான் என்னுடைய பிறந்த நாளுக்காக பூலோகத்துக்கு போயிருந்தேன் இல்லையா? ஆமா, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீ பூலோகத்துக்கு போய்கிட்டே தானே இருக்க. இதுல இப்போ புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? பூலோகத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையில எல்லாரும் என்ன நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. கடைசி நாள், அதாவது நான் கைலாயத்துக்கு திரும்பி வர்ற நாள் அன்னைக்கு அங்க இருந்த ஜனங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. அப்படியா? என்ன விஷயம் அது? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அம்மா பூலோகத்துக்கு வருவாங்க, அதனால அவங்கள கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறந்துட்டேன். அதனால தான் இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. அப்படின்னு விநாயகர் சொன்னப்போ அதை கேட்டு தேவி பார்வதி சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க. நீ சொல்ல மறந்தாலும் எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. இன்னைக்கு அமாவாசை, நாளையில இருந்து தான் நவராத்திரி ஆரம்பமாக போகுது. அதனால நான் பூலோகத்துக்கு போயே ஆகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க பூலோகத்துக்கு போறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவி பார்வதியுடைய பயணத்துக்கு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பரமசிவன் அங்க வந்தாரு. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, நாளையிலிருந்து நவராத்திரி தொடங்க போகுது இல்லையா? அதனால அம்மா பூலோகத்துக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இனி 9 நாட்கள் உங்க அம்மா இல்லாம கைலாயம் கலைய இழக்க போகுதா? ஐயோ, என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு வருஷ காலமா பூலோகத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே என்னுடைய வருகைக்காக காத்திருக்காங்க. அவங்களுக்காக நான் நிச்சயமா பூலோகத்துக்கு போக வேண்டி இருக்கும். கைலாயத்தை விட்டு போறதுக்கு எனக்கு கூட கொஞ்சம் கவலையாதான் இருக்கு. ஐயோ பார்வதி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சது? இப்பதான் தொடங்கி இருக்கு. பிள்ளைகளா, நான் போய் மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அன்னை பார்வதி அவங்களுடைய அறைக்குள்ள போயிட்டாங்க. அம்மாவுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அம்மா குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் போய் பூக்கள் எல்லாம் கொண்டு வரேன். அம்மாவுக்கு சிகப்பு வளையல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அம்மா வர்றதுக்குள்ள நானும் சிகப்பு வளையலை தயார் பண்றேன். அப்படி விநாயகர் அங்கிருந்து பூந்தோட்டத்துக்கு ஓடி போனாரு. இங்க பலவிதமான பூக்கள் இருக்கே, இந்த பூக்கள்ல அம்மாக்கு எந்த பூ பிடிக்கும்? என்னாச்சு விநாயகா? ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா நவராத்திரிக்காக பூலோகத்துக்கு போக போறாங்க. அம்மாவுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதான் நான் பூக்கள் பறிச்சு கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா இந்த தோட்டத்துல நிறைய விதமான பூக்கள் இருக்கு. இதுல அம்மாவுக்கு பிடிச்ச பூ எதுன்னு எனக்கு தெரியல. இந்த பூந்தோட்டத்தை இங்க உருவாக்கி வச்சது அன்னை பார்வதி தானே. இங்க இருக்கிற எல்லா பூக்களும் அவங்களுக்கு பிடிக்கும். இதுல அவங்களுக்கு எது பிடிச்ச பூன்னு கேட்டா என்கிட்ட அதுக்கு பதில் இல்ல. பேசாம ஒன்று பண்ணுங்க, எல்லா பூக்களையும் பறிச்சு அந்த பூக்களை கொண்டு ஒரு மாலை தயார் பண்ணுங்க. அம்மா நிச்சயம் அந்த மாலையை போட்டுப்பாங்க. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நந்தி. நான் நிச்சயம் எல்லா பூக்களையும் பறிச்சு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அந்த பூந்தோட்டத்துல இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சு எடுத்துட்டு போய் மாலைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் முருகர் வளையல் தயார் பண்ண மண்ணை எடுத்துட்டு வந்தாரு. அம்மாவுக்கு இந்த சிகப்பு வளையல்னா ரொம்ப பிடிக்கும். பூலோகத்துக்கு போகும்போது கொண்டு போவாங்க. ஆனா அம்மா 9 நாட்கள் பூலோகத்துல இருக்கணும்ல. அப்படின்னா 9 விதமான வளையல்களை தயார் பண்ணி கொடுத்தா அம்மா 9 நாட்களும் போட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன்? வெறும் வளையலை மட்டும் அம்மாக்கு எப்படி கொடுக்கறது? 9 நாட்களுக்கு 9 புடவைகளையும் தரணும் இல்ல? சரி, அப்ப வளையலோட சேர்த்து நான் புடவைகளையும் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லி முருகர் வண்ணமயமான வளையல்கள் மட்டும் இல்லாம
வண்ணமயமான புடவைகளையும் உருவாக்குனாரு. எல்லாரும் அவங்கவங்களால என்ன முடியுமோ அதை அம்மாவுக்காக ரொம்ப பாசத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இன்னும் எதுவும் செய்யலையே. அம்மா அன்னபூரணி தேவி எத்தனை தடவை என்னுடைய பசியை ஆத்தியிருக்காங்க. பேசாம நான் அம்மாவுக்காக லட்டுக்களை தயார் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி நந்தி தேவி பார்வதிக்காக லட்டுக்களை தயார் பண்ண போச்சு. அதுக்குள்ள தேவி பார்வதி குளிச்சு முடிச்சிட்டு அங்க வந்தாங்க. அம்மா வந்துட்டீங்களா? ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு முருகா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்காக பல வண்ணமான புடவைகளையும் பல வண்ணமான வளையல்களையும் தயார் பண்ணியிருக்கேம்மா. நீங்க பூலோகத்துல இருக்க போற 9 நாட்களும் 9 விதமான வளையல்களையும் புடவைகளையும் போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி முருகா. பூலோகத்துல இருக்கிற 9 நாட்களும் நீ கொடுத்த இந்த புடவைகளையே நான் கட்டிக்கிறேன். நீ கொடுத்த இந்த வளையல்களையே நான் போட்டுக்கிறேன். அம்மா இந்த பூ மாலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை பறிச்சு இந்த மாலையை கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அவரு கட்டி எடுத்துட்டு வந்த அந்த பூ மாலைய அம்மாவோட கழுத்துல போட்டாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு சிவன் வந்தாரு. பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எதுவுமே கொடுக்கவே இல்லையே சுவாமி. பூலோகத்துக்கு போகும்போது உங்க ஞாபகார்த்தமா நான் என்ன எடுத்துட்டு போக? நான் உனக்கு ரொம்பவும் பிடிச்ச மஞ்சளையும் குங்குமத்தையும் கொண்டு வந்திருக்கேன் பார்வதி. இதை விட உனக்கு எதுவும் பெருசு கிடையாதே அப்படின்னு சொல்லி சிவன் அம்மனுக்கு மஞ்சளை பூசி குங்குமத்தையும் வச்சாரு. அத பார்த்த அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல தேவர்கள் எல்லாருமே அங்க வந்தாங்க. தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவி பார்வதிக்கு பூஜைய செஞ்சாங்க. அம்மா கைலாயத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு பலவிதமான பரிசை கொடுத்திருக்காங்க. நீங்க அன்னபூர்ணா தேவி. என் பசிய ஆத்தனவங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அதனாலதான் என் கையால லட்டுக்களை செஞ்சு கொண்டு வந்தேன். இதை ஏத்துக்கோங்க. நன்றி நந்தி. தங்கையே 9 நாட்கள் இந்த கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போய் இருக்கலான்னு நினைக்கிற. அதனாலதான் ஒரு தடவை உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணன், இந்த 9 நாட்கள் நான் பூலோகத்துக்கு போய் ஜனங்களுடைய பூஜைய ஏத்துக்க போறேன். அது வரைக்கும் நீங்க அடிக்கடி கைலாயத்துக்கு வந்துட்டு போங்க. என்னுடைய சுவாமியையும் என்னுடைய குழந்தைகளையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். நிச்சயமா தங்கையே. நீ எந்த கவலையும் மனசுல வச்சிக்காம பூலோகத்துக்கு போய் பக்தியோட உன்னை கும்பிடுற உன்னுடைய பக்தர்களுக்கு நல்லதை செஞ்சிட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வா அப்படின்னு மகாவிஷ்ணு அவங்க தங்கையான பார்வதிக்கு தைரியத்தை கொடுத்தாரு. அம்மா நீங்க இந்த உலகத்துக்கே தாய். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல அந்த மகிஷாசூரன் தேவர்களையும் அப்படியே பூலோகத்துல வாழ்ற மனிதர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அந்த நேரத்துல நீங்க நவதுர்கையோட உருவத்துக்கு மாறி மகிஷாசூரனை அழிச்சிங்க. அந்த நாள்ல இருந்தே இந்த 9 நாட்களையும் எல்லாரும் நவராத்திரியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச உதவியை எங்களால மறக்கவே முடியாது. என்னைக்குமே வெற்றி உங்களை வந்து சேரும். நன்றி இந்திரதேவா. அப்ப பூலோகத்துல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பூலோகத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே விதவிதமான அம்மன் சிலைகளை எடுத்துக்கிட்டு வந்து மண்டபத்துல அம்மன் சிலையை வச்சு அம்மனுக்கு பூஜைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாரும் அங்க சுத்தி நின்னு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. பக்தர்கள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா என்னை வச்சு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இனி அவங்கள தடுக்க முடியாது. இந்த 9 நாட்கள் நான் அங்க போய் அவங்களுடைய பூஜைகளை ஏத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி கைலாயத்துல இருந்து பூலோகத்துக்கு கிளம்புனாங்க. தேவர்கள் எல்லாருமே அன்னை பார்வதிய வழி அனுப்பி வச்சாங்க. அன்னை பார்வதியும் பூலோகத்துல இருக்கிற அவங்களுடைய எல்லா சிலைகளுக்குள்ளேயும் அவங்களுடைய சக்திய செலுத்தினாங்க. அப்படி 9 நாட்கள் வரைக்கும் நவராத்திரி பண்டிகையை நல்லபடியா கொண்டாடினாங்க.